போட்டித் தேர்வுக்கு படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் கணியன் குழுமம் சார்பாக வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மறைந்த முன்னாள் பிரதமர் டாக்டர் ஐயா மன்மோகன் சிங் அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா? அவரோட பிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான், அதாவது எப்படின்னா பிரிக்கப்படாத இந்தியா. சரிங்களா? அதுல காக் கிராமம், சரிங்களா, காக் கிராமம் எங்க இருக்கு அப்படின்னா மேற்கு பஞ்சாப்ல 1932 செப்டம்பர் 26 பிறக்கிறாரு. சரிங்களா? அவர் பள்ளி படிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1948 பஞ்சாப் பல்கலைக்கழகத்துல அந்த உயர்நிலை கல்வியை நிறைவு செய்யறாரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பொருளாதார படிப்பை தொடர விரும்பிய அவர் பஞ்சாப் பல்கலைக்கழகத்துல 1952 இளங்கலை பொருளாதாரம் மற்றும் 1954 முதுகலை பொருளாதாரம் பட்டம் பெறாரு. அதனைத் தொடர்ந்து 1957 இங்கிலாந்தில் உள்ள பிரபலமான கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் அந்த ஜான்ஸ் கல்லூரியில பொருளாதார பட்டம் பெற்றிருக்கிறாரு. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல பட்டம் பெற்று இந்தியா திரும்பிய அவர் பஞ்சாப் பல்கலைக்கழகத்துல பொருளாதார ஆசிரியராக பணிபுரிந்திருக்கிறாரு. மீண்டும் 1962 ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல டீபில் பட்டம் பெற்றிருக்கிறாரு. பாருங்க, பல்வேறு முக்கிய இடங்கள்ல பொருளாதார வல்லுநராக பணியாற்றிய மன்மோகன் சிங் 1969 முதல் 71 வரை டெல்லி பல்கலைக்கழகத்துல சர்வதேச வர்த்தகத்துல பேராசிரியராக பணியாற்றியிருக்கிறார். சரிங்களா? 1971 பாருங்க, 1971 மத்திய வர்த்தக அமைச்சகத்தின் பொருளாதார ஆலோசகராகவும், 1972 சரிங்களா, 1972 மத்திய நிதி அமைச்சகத்தின் பொருளாதார ஆலோசகராகவும் அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. அடுத்து பாருங்க, பின்னர் நிதி அமைச்சக செயலாளர் உட்பட அரசின் பல்வேறு உயர் பதவிகளை வகிச்சிருக்கிறாரு. 1980 முதல் 82 வரை தேசிய திட்டக்குழுவின் உறுப்பினராக பதவி வச்சிருக்கிறார். சரிங்களா? 1980 முதல் 82 வரை தேசிய திட்டக்குழுவின் உறுப்பினராக பதவி வகிச்சிருக்கிறாரு. 82 முதல் 85 வரை ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக பதவி வைத்த போது வங்கி துறையில பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. ஓகேங்களா? அடுத்து இந்திய ரிசர்வ் வங்கி சட்டத்துல புதிய அத்தியாயத்தை அவர் அறிமுகப்படுத்தியதோடு நகர்ப்புற வங்கித்துறையும் உருவாக்கி இருக்கிறார். சரிங்களா? 1985 முதல் 87 வரை திட்டக்குழுவின் துணைத் தலைவராகவும் பதவி வச்சிருக்கிறாரு. 87 முதல் 90 வரை ஜெனீவாவில் உள்ள அந்த தெற்கு ஆணையத்தின் செயலாளராக இருந்திருக்கிறாரு. 91 சரிங்களா, 91 பிரதமர் நரசிம்மராவின் அமைச்சரவையில நிதி அமைச்சராக பதவியேற்ற போது நாடு பொருளாதார நெருக்கடியில சிக்கி தவித்தது அப்படின்றாங்க. என்ன அப்படின்னா, நம்ம முன்னாள் பிரதமர் அதாவது ஜவஹர்லால் நேரு அவர்களோட கொள்கை என்ன அப்படின்னா சமதர்ம பொருளாதார கொள்கை. அந்த கொள்கைப்படி என்ன அப்படின்னா பொதுத்துறை நிறுவனங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த 91 காலகட்டத்தில் நிறைய, அதாவது என்னன்னா நம்ம பொருளாதாரத்துல ஒரு பின்தங்கிய நிலையில இருக்கிறோம். அப்போ IMF இந்த LPG ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? அதுதான் 1991 பிரதமர் நரசிம்மராவின் அமைச்சரவையில நிதி அமைச்சராக அவர் பதவியேற்ற போது பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்தது. அதாவது எப்படின்னா நாடு பொருளாதார நெருக்கடியில சிக்கி தவிக்குது. அப்போ என்ன பண்றாருன்னா நாட்டின் புதிய பொருளாதார கொள்கை, சரிங்களா, நாட்டினோட புதிய பொருளாதார கொள்கையை அறிமுகப்படுத்தியதில் இவரோட பங்களிப்பு இன்றியமையாததாகும் அப்படின்றாங்க. சரிங்களா? அதான் LPG அப்படின்னா தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல், உலகமயமாக்கல். சரிங்களா? அந்த தான் அறிமுகப்படுத்தினதுல இவரோட பங்கு இன்றியமையாதது அப்படின்னு சொல்றாங்க. 1998 முதல் 2004 வரை எதிர்க்கட்சி தலைவராக இருந்த அவர் 2004 நடைபெற்ற மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி வென்றதை அடுத்து பிரதமரா அறிவிக்கப்பட்டார். எப்போ? அந்த
2004 சரிங்களா, 2004 எலெக்ஷன்ல இவர் வந்து பிரதமராக வந்து அறிவிக்கப்படுறாங்க. 2009 மீண்டும் வந்து அந்த கூட்டணி வென்றதை அடுத்து 2வது முறையாக பிரதமராக வந்து ஆகிறார். ஓகேங்களா. மானிய விலையில உணவு தானியங்களை வழங்கும் நோக்கில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இவரோட காலகட்டத்தில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவர் வென்ற விருதுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்திய குடிமை விருதுகளில் 2வது உயரிய விருதான பத்மபூஷன் சரிங்களா, பத்ம விபூஷன், இந்திய குடிமை விருதுகளில் 2வது உயரிய விருதான பத்ம விபூஷன் எப்போனா 1987 வந்து கொடுக்குறாங்க. இந்திய அறிவியல் மாநாட்டில் ஜவஹர்லால் நேரு நூற்றாண்டு பிறந்தநாள் விருது 1995 கொடுக்குறாங்க. சிறந்த நிதி அமைச்சராக இருந்ததற்காக கிடைத்த ஆசிய செலவாணி விருது சரிங்களா 93 மற்றும் 94 வந்து கொடுத்திருக்கிறாங்க. சிறந்த நிதி அமைச்சருக்கான யூரோ செலவாணி விருது 93 கொடுத்திருக்கிறாங்க. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் ஆடம் ஸ்மித் பரிசு, அதுக்கடுத்து கேம்பிரிட்ஜ் ஜெயின்ட் ஜான்ஸ் அந்த கல்லூரியில வந்து மிகச் சிறப்பான மாணவராக இருந்ததுக்காக ரைட்ஸ் பரிசு ஆகியவற்றையும் இவர் வந்து பெற்றிருக்கிறாரு. இது தவிர பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜப்பான்ல நிகான் ஹெய்சாய் சிம்புன் உள்ளிட்ட பல்வேறு சங்கங்களின் உயரிய கௌரவங்களையும் இவர் வந்து பெற்றிருக்கிறார் சரிங்களா. மன்மோகன் சிங் அவர்கள் வந்து பெற்றிருக்கிறாங்க. கேம்பிரிட்ஜ் மற்றும் ஆக்ஸ்போர்ட் உள்ளிட்ட பல்கலைக்கழகங்களின் பல்வேறு கௌரவ பட்டங்களையும் இவர் வந்து பெற்றிருக்கிறாரு. இவரோட அந்த திட்டங்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த மகாத்மா காந்தி கிராமப்புற வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் சரிங்களா, MGNREGA அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது தமிழ்நாட்டில் 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. அதான் வந்து எப்பன்னா இந்த 2005 வந்து இவர் தலைமையில வந்து நிறைவேற்றப்பட்ட ஒரு முக்கிய திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதான் வந்து கிராம பகுதி மக்களுக்கு 100 நாள் வேலை திட்டம், அது வந்து இவரோட காலகட்டத்தில் கொண்டு வந்தது. அடுத்து பாருங்க, இந்த 2006 2007 சரிங்களா, இந்த 2006 2007 பிரதமர் மன்மோகன் சிங்கின் தலைமையின் கீழே இந்தியா அதன் அதிகபட்ச GDP வளர்ச்சி விகிதமான 10.8% வளர்ச்சி விகிதத்தை எட்டி உலகின் 2வது வேகமாக சரிங்களா, உலகின் 2வது வேகமாக வளரும் பெரிய பொருளாதாரமாக மாறியது அப்படின்றாங்க. 2003 மன்மோகன் சிங் அரசு அன்று வரை இருந்த சிக்கலான விற்பனை வரிக்கு பதிலாக வாட் வரியை வந்து அறிமுகப்படுத்தியது. என்ன அப்படின்னா 2003க்கு முன்னாடி இருந்த அந்த வரியை வந்து 2003 வந்து வாட் அப்படிங்கிற வரியை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. எங்க ஃபர்ஸ்ட் ஹரியானால அறிமுகப்படுத்துறாங்க. இவருடைய தலைமையின் கீழே சிறப்பு பொருளாதார மண்டலம் சரிங்களா, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சட்டம் 2005 இயற்றப்பட்டு 23 ஜூன் 2005 அன்று குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை வந்து பெற்றது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சட்டம் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் விதிகள் 2006 உடன் 10 பிப்ரவரி 2006 அன்று நடைமுறைக்கு வந்தது. அந்நிய முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கிலும் ஏற்றுமதி செய்வதன் மூலம் அந்நிய செலவாணியை உருவாக்கும் வகையிலும் இந்த சட்டம் வந்து இயற்றப்பட்டது. ஓகேங்களா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள SC/ST பிரிவினருக்கு வீடுகள் கட்டித் தருவதற்காக இந்திரா காந்தி ஆவாஸ் யோஜனா திட்டம் சரிங்களா, இந்திரா காந்தி ஆவாஸ் யோஜனா திட்டம் இவருடைய ஆட்சி காலத்துல வந்து அறிமுகப்படுத்தினாங்க. குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி பெறும் உரிமை சட்டம் சரிங்களா, RTE சரிங்களா, ரைட் டு எஜுகேஷன். என்ன அப்படின்னா இந்த 6 to 14 வயது உள்ள குழந்தைகளுக்கு இலவசம் மற்றும் கட்டாய கல்வி 21A அதன்படி 2009 வந்து சட்டம் இயற்றியிருப்பாங்க. 2010 நடைமுறைக்கு வந்திருக்கும். அதான் அதை நிறைவேற்றப்பட்டு நாடு முழுவதும் பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை வந்து அதிகரிக்கப்பட்டது. அடுத்து பாருங்க, வங்கிகளில் கல்வி கடன் என்பது எவரும் எளிதில் பெற முடியாத அரிதாக இருந்த காலத்தில் மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு கல்வி கடன் திட்டத்தை பரவலாக்கியது. ஆண்டுதோறும் பல லட்சக்கணக்கான மாணவர்கள் கல்வி கடன் பெற்று தொழில் கல்வி பயின்றனர் சரிங்களா. இன்ஜினியரிங் போன்ற படிப்புகள் வந்து பயின்றாங்க. இன்ஜினியரிங் அப்புறம் மெடிக்கல் இது ஃபுல்லா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா
மன்மோகன் சிங் ஆட்சியில் தான் உணவு பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டு அனைவருக்கும் உணவு தானியங்கள் வழங்குவது சட்டப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டது. இவருடைய ஆட்சியில் அமைக்கப்பட்ட பிரதம மந்திரி கிராம சாலை திட்டத்தில் கிராமங்கள் அருகிலுள்ள நகரங்களோடு இணைக்கப்பட்டு அந்த பகுதி மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்தது. பார்த்தோம் அப்படின்னா இத்தகைய சிறப்பு மிக்க பெருந்தலைவர் டிசம்பர் 26, 2024 அவரோட 92ஆம் வயதுல மண்ணுலகை விட்டு மறைந்தார். ஓகே, நன்றி.